ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் இந்த லாகிம் டிவி ஆரம்பித்து 1.5 மாதங்கள் தம்முடைய மகாபிரிய கிருபையினால் தேவன் நடத்தி வந்ததற்காக நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களில் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கிறது என்று எங்களோடு பகிர்ந்து கொள்கிறதற்கான எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு உண்டாகட்டும். கடந்த 6 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இந்த 7வது மாதத்தையும் கர்த்தர் நமக்கு தம்முடைய கிருபையினால் ஆசீர்வதித்து தரும்படி இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். கடந்த 6 மாதங்கள் கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து கொண்டமுடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வம் தந்த ஆவிக்குரிய சரீர பொருளாதார நன்மைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்பதாக இருக்கிறதான இந்த 7வது மாதத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த மாதத்திலே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்ல, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்ல, உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு முன் செல்ல உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற புதிய மாதத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தின் துவக்கத்தை நம்மோடு ஆரம்பித்த பலர் இந்த பூமியில் உயிரோடு இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாக 6 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த 7வது மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு, நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 68வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்திற்கு போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நாம் யாரிடத்திற்கு போக முடியும்? இந்த 7வது மாதம் நாம் யாரிடத்திற்கு போக வேண்டுமானால் இயேசுவிடத்திற்கு நாம் போக வேண்டும். ஆண்டவரே, நீங்க மட்டும் என் வாழ்க்கையிலே போதும், என் குடும்பத்திற்கு போதும், என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய வருமானம், என்னுடைய பிசினஸ், என்னுடைய எல்லா காரியத்திலையும் நீங்க மட்டும் போதும் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, ஒரு தேசத்திலே நடந்த சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அந்த தேசத்தினுடைய அரண்மனையிலிருந்து தேசத்தின் குடிமக்களுக்கு ஒரு தண்டோரா போடப்பட்டது. அந்த தண்டோரா போடுகிறதான மனிதன் தன்னுடைய கரங்களிலே முரசை கொட்டிக்கொண்டு தெரு தெருவாக ஒரு காரியத்தை சத்தமாய் பகிர்ந்தான். குறிப்பிட்ட தேதியிலே, குறிப்பிட்ட மணி நேரத்திலே, குறிப்பிட்ட நாளிலே யாரெல்லாம் அரண்மனைக்கு வருகிறீர்களோ அவர்கள் அரண்மனையில் எதை கேட்டாலும் ராஜா கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். காட்டு தீயை போல இந்த செய்தி பறந்தது. தெரிந்தவர்கள் அறிமுகமானவர்களுக்கும் இந்த செய்தியை பரப்பினார்கள். சோ அந்த தேசம் முழுவதும் அந்த செய்தி பரப்பப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, குறிப்பிட்ட நாள் வந்தது, நேரம் வந்தது. அரண்மனையினுடைய வாயில் கதவு திறக்கப்பட்டது. பொதுமக்கள் வேகமாக உள்ளே போய் தங்களுக்கு விருப்பமானவர்களை ராஜாவிடத்தில் கேட்டார்கள். ஒரு மனிதன் கேட்டான், ராஜாவே, நீர் அணிந்திருக்கிற ராஜ கிரீடத்தை எனக்கு தாரும். ராஜா தன் கிரீடத்தை கலட்டி கொடுத்து விட்டார். இன்னொரு மனிதன் கேட்டான், உம்முடைய கரத்தில் இருக்கிற பொற்செங்கோல் எனக்கு வேண்டும். ராஜா கொடுத்து விட்டார். இன்னொருவன் வந்தான், நீர் அமர்ந்திருக்கிற அந்த சிம்மாசனம் தங்கத்தால் ஆனது, அதை எனக்கு தாரும். இன்னொருவன் வந்தான், நீங்க சாப்பிடுகிற தங்க தட்டு எனக்கு வேண்டும். இன்னொருவன் வந்தான், வெள்ளி தட்டு எனக்கு வேண்டும். இன்னொருவன் வந்தான், நீங்க படுத்திருக்கிற கட்டில் எனக்கு வேண்டும்.
என்று ராஜாவிடத்தில் கேட்க 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 பொதுமக்களுக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் அவர்கள் விருப்பமானதை பெற்றுக் கொண்டு போய்விட்டார்கள். ஒரு சிறுவன் அவன் அரண்மனையை சுற்றி சுற்றி பார்த்தான். ராஜா அவனை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார். அவனை அழைத்து கேட்டார், இன்னும் இந்த அரண்மனையில் தங்கம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, இன்னும் உனக்கு வேண்டியது என்ன? கேள், உனக்கு தருகிறேன். அப்பொழுது அவன் அப்படியே யோசித்துக் கொண்டு சில மணி துளிகள் அவன் அமைதியாக இருந்தான். ராஜாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. தம்பி, இன்னும் உனக்கு வேண்டியதை கேள், உனக்கு நான் தருகிறேன். அவர் சொன்னான், தம்பி சொன்னான், ராஜா, எனக்கு நீங்க மட்டும் போதும். என்று சொன்னால், நீங்க மட்டும் எனக்கு கிடைச்சிட்டீங்கன்னா இந்த தேசத்தினுடைய ஆளுகை, இந்த தேசத்தினுடைய அதிகாரம், இந்த தேசத்தினுடைய சகல நன்மைகளும் உங்க ஒருவருடைய வாயிலிருந்து அது கிடைக்கும். எனக்கு நீங்க மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம் என்று சொன்னார். இந்த வார்த்தை ராஜாவை மிகவும் சந்தோஷப்படுத்தினது. இந்த வார்த்தை ராஜாவை மிகவும் சந்தோஷப்படுத்தினது. நீங்க மட்டும் போதும். இன்றைக்கும் எனக்கு அன்பானவர்களே, 7வது மாதத்தில் எனக்கு பணத்தை தாரும், 7வது மாதத்தில் வீட்டை தாரும், 7வது மாதத்தில் டீவ் அடைப்பதற்கு பணத்தை தாரும், எனக்கு இதற்கு அது தேவை இருக்கிறது, அதற்கு தேவை இருக்கிறது, இதை செய்யும், அதை செய்யும், என் மகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும், என் மகள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிற குழந்தையை தாரும், என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தாரும், நான் வீடு கட்ட உதவி செய்யும், என்னுடைய பிரயாணத்தை ஆசீர்வதியும், என்னுடைய குழந்தைகளை ஆசீர்வதியும், இதை ஆசீர்வதியும், அதை ஆசீர்வதியும் என்று கேட்பதை நிறுத்திவிட்டு 7வது மாதத்தில் ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும்பா. இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் வருவாரானால் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத, யோசிக்க முடியாத, கிரகிக்க முடியாத, யூகிக்க முடியாத அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு கொடுத்து விடுவார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, இதை தாரும், அதை தாரும் என்று ஜெப அறையிலே லிஸ்ட் போட்டு உட்காராதீங்க. ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும். எப்படி அந்த சிறுவன் ஞானமுள்ளவனாய் கேட்டானோ, அதை போல நீங்களும் இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும், என் வாழ்க்கையில நீங்க மட்டும் போதும் என்று கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும் போதும் என்று நீங்கள் கேட்பேன் சொன்னால், இந்த 7வது மாதத்தில் நீங்கள் கேட்கிற நன்மைகளையும் தருவார், நீங்கள் கேளாத நன்மைகளையும் தந்து இந்த மாதம் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்த போதுமானவர். ஒவ்வொரு மாதமும் இதை தாரும், அதை தாரும் என்று கேட்பதை விட இந்த 7வது மாதத்தில் ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும் என்று கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்கிற அத்தனையும் ஆண்டவர்கள் கொடுத்து ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நீங்க மட்டும் போதும் என்று கேட்க ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் என்னோடு ஜெபத்தில் இணைந்து கொள்வீர்களா? நல்ல ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் எங்களுக்கு இதை தாரும், அதை தாரும், எங்கள் தேவையை சந்தியும், எங்கள் வியாதியை சுகமாக்கும், இந்த பயத்தை போக்கும், எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் என்று கேட்ட நாங்கள் இந்த 7வது மாதத்தில் மனம் திரும்பி நீங்க போதும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, நீங்க போதும், எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்கள் ஊழியத்திற்கு, எங்களுடைய திருச்சபைக்கு, எங்கள் திருச்சபை மக்களுக்கு, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்க போதும் என்று கேட்கிறோம். நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம், நீங்க மட்டும் போதும் என்று கேட்கிற எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உண்மையாகவே இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து நீங்கள் செய்திருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களோடு இருப்பாரானால் நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தயவாக நீங்கள் இந்நிகழ்ச்சியை பார்த்ததற்கு பிற்பாடு குறைந்தது ஒரு 10 நபர்களுக்காவது இதை நீங்கள் ஃபார்வர்ட் செய்யுங்கள். அவர்களும் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த லாகிம் டிவி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள், உங்கள் கருத்துக்கள் இவைகள் இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.